அடேங்கப்பா, இது உலகமாக நடிப்பட சாமி. டெல்லியில போய் நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு தான் எக்கனாமில செகண்ட், உள்கட்டமைப்புல மாசு, பெண்கள் முன்னேற்ற கிங்குன்னு ஸ்டேஜ்ல 4 பேப்பரை வாசிச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நிதி அமைச்சரை வச்சு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. அது வெள்ளை அறிக்கை இல்ல பாஸ், அது வெற்று அறிக்கை. இட் இஸ் எ பியூர் பொலிட்டிக்கல் எஸ்கேப் பிளான். பிறக்க போற குழந்தை மேல 1,08,000 ரூபாய் கடனா? எதை பார்த்து ஓட்டு போட்டீங்க? டான்ஸ் நல்லா ஆடுறாரு, பாட்டு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்ப கில்ட் ட்ரிப்ப கொடுத்திருக்கிறாரு விஜய். இவர் வாங்கின ஓட்டுக்கு இப்ப மக்களுக்கு காத்துட்டு இருக்குது அல்வா. கவர்மெண்ட் பஸ் கிலோமீட்டருக்கு 53 ரூபாய் நஷ்டத்துல ஓடுதான். அதனால விடியல் பயண திட்டத்தை கட் பண்ண போறாங்களா இல்ல டிக்கெட் விலையை ஏத்த போறாங்களா? அது மட்டுமா தமிழ்நாடு 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தமிழ்நாடு சட்டமன்ற மரபையே குழி தோண்டி புதைச்சிருக்கிறாரு உம்முனாமுஞ்சி முதல்வர் விஜய். டெல்லி எஜமானருக்கு தான் ஒரு கொத்தடிமை அப்படின்னு சொல்லி பட்டயத்தை சொல்லாம எழுதி கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். இதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு கேவலம் தேவையா? வருவாய் பற்றாக்குறைக்கு ஒன்றிய அரசு 41,000 கோடி ரூபாய் தராம அல்வா கொடுத்ததை ஏன் வெள்ளை அறிக்கையில சொல்ல மறுத்தாரு மரியம் வில்சன்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் தரேன், 2,500 ரூபாய் தரேன் அப்படின்னு பட்ஜெட்டே பார்க்காம வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதின்னு சொல்லி வாரி வாரி அரைச்சிங்களே. இப்ப திமுக 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிடுச்சு, அதனால எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு பழி போடுற சதி வேலை இருக்குதே. அததான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். மறக்காம தெருமுனை அரசியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தோழர்கள், தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு 2 விஷயங்கள் இப்பதான் பரபரப்பா இருக்கு. ஒண்ணு வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மரபை வந்துட்டு முற்றிலும் மாற்று விதமா தாவேகா விஜய் அரசு வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறதும், இன்னொரு பக்கம் வெள்ளை அறிக்கை அப்படின்ற பேர்ல மரியம் வில்சன் கொடுத்த வெற்று அறிக்கை. இந்த 2 விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. முதல்ல மரியம் வில்சன் அவர்களே, இங்க பாருங்க, தாவேகா தலைமை பீடமே மரியம் வில்சன் அவர்களே முந்தா நாள் கும்மிடிப்பூண்டியில 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களுடைய ஆட்சியில் நடக்கிற இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட பார்த்து காரி துப்பிட்டு இருக்குது. அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட திசை திருப்பறதுக்கு தான் இப்ப அவசர அவசரமா இந்த பினான்சியல் டேட்டா வந்து தூக்கிட்டு வந்து போடுறீங்களா? என்ன ஒரு திசை திருப்புற பிளான் இது? தாவேகா டீம் ஓபன்லி ஐ ஆஸ்க், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி we will lead the state, அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ரீல்ஸ் போட்டுட்டு இப்ப கவர்னர் ஸ்பீச்சுக்கு முன்னாடியே கஜானால காசே இல்ல, நாங்க ரொம்ப பாவம்னு விக்டிம் கார்டு பிளே பண்றீங்களே. திஸ் இஸ் டோட்டலி நோ கேப். முழுக்க ஏமாற்று வேலை ப்ரோ. திமுக கடனை வச்சிருந்தாலும் நீங்க சொல்றது படி அவங்க மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், விடியல் பயணம் எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காக பண்ணிருக்கிறாங்க. ஆனா நீங்க களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி பிளேமிங் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. வை திஸ் கொலவெரி ப்ரோ? இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், எல்கேஜி ஸ்கூல்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் வரைக்கும் இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நிகழ்ச்சி தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம். இதுதான் தமிழ்நாட்டோடைய ரூல்ஸ். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அப்படி பியூர் அடிமைத்தனம் ப்ரோ. ஐ எம் த ரியல் கொத்தடிமை டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அண்ட் ஒன்றிய பிரதமர் நரேந்திரான்னு சொல்லிட்டு நீங்க ஓபன் சிக்னல் கொடுத்திருக்கீங்க. இது தமிழ்நாட்டுக்கு பிக் ரெட் ஃபிளாக் ப்ரோ. முதல்ல தாவேகா ஐடி விங்குக்கு ஒரு விஷயம். உலகத்திலே முறையா நம்ம அண்ணன் தான் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்ல கொடுக்காதீங்க. கொஞ்சமா ஹிஸ்டரியில என்ன நடந்தது புரட்டி பாக்குற பழக்கத்துக்கு வாங்கடா. இதுக்கு முன்னாடி அதிமுக பீரியட்லயும் சரி, திமுக பீரியட்லயும் சரி, இந்த மாதிரி வெள்ளை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் குற்றம் சொல்வதோடு மட்டும் இல்லாம தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றதுக்கான செயல் திட்டங்களையும் அது மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணவே கிடையாது. குறிப்பா கடந்த காலத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்துட்டு 2021 வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்த போது அதிமுக இவ்வளவு கடன் வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் நாங்க வந்து அதே சமயத்துல கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட நிதி சுமை இருக்குது, ஆனாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையாட்டும், விடியல் பயணம் ஆட்டும், இதெல்லாம் எப்படியா கொண்டு வந்து நிறுத்தத்துக்கான செயல் திட்டங்களை கொண்டு வரணும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா உங்களுடைய வெள்ளை அறிக்கையில கண்டிப்பா நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்களா என்ற அடிப்படை கேள்விக்கு பதிலே இல்ல, வெறும் மௌனம் மட்டும்தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அந்த வெள்ளை அறிக்கையில? திமுக வந்துட்டு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிடுச்சு, பிறக்க போற குழந்தைங்க மேல கூட 1,08,000 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங்க உண்டாக்குறீங்க.
அதாவது மக்களே நீங்க தான் அவங்க யோசிக்காம ஓட்டு போட்டீங்க, அதனால இவ்வளவு கடன், இனிமே என்கிட்ட எந்த திட்டமும் கேட்காதீங்க அப்படின்னு மக்களை வந்து டைவர்ட் பண்ணி அமைதிப்படுத்துறதுக்காக பாக்குறீங்க. இவங்க சொல்ற அந்த 13 லட்சம் கோடி ரூபாயோடு சேர்த்து பப்ளிக் செக்டர் கடனை தனியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இவங்க சொல்ற அந்த கடன் கணக்குல எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாம் லாப நோக்கம் கொண்டு செயல்படுற கார்ப்பரேட் கம்பெனிகள் இல்ல, இது பொதுத்துறை நிறுவனங்கள். அதுவும் சேவை மனப்பான்மை கொண்ட மக்கள் வரிப்பணத்தால இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். இன்னைக்கு கிராமத்துல இருந்த ஏழை தாயில இருந்துட்டு நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வேலைக்கு போற பெண்கள் வந்து எல்லாருமே விடியல் பேருந்துல தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அன்றாட பிழைப்பே இந்த விடியல் பயண பஸ் நம்பிதான் இருக்குது. ஆனா நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில போக்குவரத்து கடன் 61,642 கோடி ரூபாயும், கவர்மெண்ட் பஸ் 1 கிலோமீட்டர் ஓடுனா 53 ரூபாய் நஷ்டம் வருதுன்னு வருவாயை உயர்த்தாம டபுள் செலவாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? போக்குவரத்து ஊழியர்களுடைய சம்பளத்தை குறைக்க போறீங்களா? இல்ல பெண்களுக்கான விடியல் பயணத்தை கட் பண்ண போறீங்களா? இல்ல பஸ் டிக்கெட் விலையை ஏத்த போறீங்களா? என்ன பண்ண போறீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க. இதையெல்லாம் செய்யாம வருவாயை வந்துட்டு உயர்த்தவே முடியாது. மக்கள் இவங்களோட உண்மையான திட்டம் தான் என்ன, அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓப்பனாவே சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல நம்மளுடைய உம்மனா மூஞ்சி முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு பாஜக RSS ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு நான் தான் இனிமேல் தலை சிறந்த, தமிழ்நாட்டிலே என்னை போடுற ஒரு ஆக சிறந்த கொத்தூஸ் வந்துட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அடிமை, ஆக சிறந்த அடிமை கொத்தூஸ், அதுவும் ஆக சிறந்த கொத்தடிமை அப்படின்றத இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு சிக்னல் மூலியமா கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டு 2021 இருந்துட்டு திராவிட மாடல் ஆட்சி காலத்துல RN ரவி அவர்கள் ஆளுநரா வந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளை மீறும்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு அரசு நிகழ்ச்சி ஆகட்டும், தமிழ்நாடு சட்டமன்றம் ஆகட்டும், அரசு விழாக்கள் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான மரபு வந்து கடைபிடிக்கப்பட்டு இருக்குது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது ஒரு அரசு விழாக்கள் தொடங்கும் போதும் முதல்ல வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும், பாடப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி முடியும் போது, தமிழ்நாடு சட்டமன்றம் முடியும் போது நிகழ்ச்சி, அதே போல நிகழ்ச்சிகள் முடியும் போது தேசிய கீதம் பாடப்படும் அல்லது இசைக்கப்படும். இதுதான் மரபாகவே தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த மரபை மாத்திட்டு நீங்க வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தை இது பண்ணணும், பாடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தை நம்முடைய முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள் அழுது புரண்டு தலைகளா நின்று தண்ணி குடிச்சு தவிடெல்லாம் தின்னு பார்த்தாலும் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் சரி, அப்போதைய சபாநாயகர் ஐயா அப்பா அவர்களும் சரி, நீ என்னதான் கொட்டி கண்ணம் போட்டாலும் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய மரபையும் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபையும் நாங்க வந்து மாத்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு RN ரவிய வாக் அவுட் ரவின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தை விட்டு ஒவ்வொரு தடையும் அவராகவே ஓடும்படி செஞ்சாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இது பண்ணாலே போதும், தமிழ்நாட்டுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாதான் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துல மரபுகளை உடைச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்கட்சிகளை வந்துட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கான சமிக்கையா அது ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டனால இவங்க வந்துட்டு ஒத்து வரல. ஆனா இந்த தாவேக்கா ஆட்சி வந்த உடனே பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்திலே போயிட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ராம்ஜியோ ஏதோ ஒரு பேரை மாத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே MK ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள வராம பாத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சைலண்டா போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது மீண்டும் ஒரு சமிக்கையை வந்து கொடுக்கிறாரு ஐயா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களே. நீங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உங்களுக்கு ஆக சிறந்த அடிமையா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க, நினைக்காதீங்க. ஆனா வந்துட்டு அவரை விட ஆக சிறந்த அடிமை அல்ல, கொத்தடிமையாகவே உங்களுக்கு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னை விட மிக சிறந்த கொத்தடிமை யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டின் மிக சிறந்த கொத்தூஸ் யாருனாக்கா அது நானாக தான் இருப்பேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து உறுதியளித்து கொடுக்கன்னு சொல்லிட்டு பட்டயம் எழுதி கொடுக்காத குறையாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் RSSக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதத்தையும் பாடி சமிக்கையை வந்து சிக்னலை வந்துட்டு அனுப்பி இருக்கிறாரு நம்முடைய விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலை வந்துட்டு உண்மையை சொன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கூட வந்துட்டு நம்ம அடிமைன்னு சொல்லிட்டு என்னதான் விமர்சனம் பண்ணாலும் தமிழ்நாட்டிலே பாஜகவுடைய ஆக சிறந்த அடிமை எடப்பாடி பழனிசாமின்ற நம்ம என்னதான் வந்துட்டு பேசினா அந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல கூட தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து உடனடியாகவே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது கிடையாது. சட்டமன்றம் தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம் அவருடைய ஆட்சியில் இது பண்ணுச்சு. ஆனா
அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாரு, அதெல்லாம் பேச்சுக்குங்க, அதெல்லாம் இல்ல. எனக்கு அரசியலும் தெரியாது, கொள்கையும் தெரியாது. மக்கள் ஏதோ தெரியாதனமா எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் முதலமைச்சரா வந்துட்டேன். தயவு செஞ்சு நான் உங்களை பகச்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு என் மேல ஈடி எல்லாம் ஏவி விட்டு இது பண்ண அந்த கரூர் கேஸ், சிபிஐ கேஸ் வர என் மேல இருக்கு. ஐயா, நான் உங்களுக்கு கொத்தடிமையா இருக்கிறேன், பட்டயம் கூட எழுதி கொடுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் என்ன, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகள்ல நான் வந்தே மாதத்தையும் கொண்டாந்து போறேன். அதுக்கு அடுத்து தேசிய கீதம், அதுக்கு அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து கூட கொண்டு போற ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் சிக்னல் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத வெளிப்படையா பார்க்க முடியுது அப்படின்றத நாம் வந்து சொல்லிக்கிறோம். இந்த லட்சணத்துலதான் அடுத்து வந்துட்டு இந்த வெள்ளை அறிக்கைக்கே வருவோம். தமிழ்நாட்டுடைய வருவாய் பற்றாக்குறை 78,234 கோடி ரூபான்னு மரியம் வில்சன் வந்து சொன்னாரு இல்லைங்களா. அதுல வெளிப்படையான ஒரு விஷயம்னாக்கா அதிலே கிட்டத்தட்ட 41,000 கோடி ரூபாய்க்கான நிதி வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வு, அத பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா மரியம் வில்சன் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அதை சொன்னாக்கா டெல்லி எஜமானர்களுடைய கடிவாளம் தங்களுக்கு இன்னும் இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால அதை பத்தி வாயை திறக்க மறக்கிறாரு. உண்மையான டேட்டா என்ன தெரியுங்களா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பகிர்வு, ஜல்ஜீவன் திட்டம், நிதி மானியம் எல்லாத்தையும் சேர்த்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த 78,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையில நமக்கு வந்துட்டு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து மட்டும் 41,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசாலேயே ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையான உண்மை. ஆனா அதை வந்துட்டு ஒன்றிய அரசின் பக்கம் திரும்பி பார்த்து கேட்கறதுக்கு துப்பு இல்லாம ஒட்டுமொத்த பழியும் கொண்டு போய் திமுக மேல போட்டிருக்கிறது தாவேக அரசு. மாநில அரசோட வருவாயை வந்து உயர்த்தணும். என்ன பண்ணணும்? மக்கள் மேல வரியை திணிக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தணும், இபி பில்லை ஏத்தணும். அதை தான் இந்த தாவேக அரசு செய்ய போகுது அப்படின்றத இங்க கேள்வியே. இப்ப வீடியோட ஆரம்பத்துல நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு வரேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேர்தல் சமயத்துல தாவேக சொன்ன முக்கியமான வாக்குறுதி விவசாய கடன்களை முற்றிலுமா வந்துட்டு ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு தான். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் கூட்டுறவு பேங்க் வாசல் முன்னாடி நின்னு போராடுறாங்க. அதுக்கு தாவேக அரசு என்ன முட்டு கொடுக்குதுன்னா, ஆர்பிஐ வந்துட்டு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால எங்களால கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. ஆர்பிஐ இந்த கைட்லைனை எப்ப கொண்டு வந்தது தெரியுமா? இவங்க தாவேக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடியே ஆர்பிஐ அந்த ரூல்ஸ போட்டுச்சு. அதை தெரிஞ்சுமே பட்ஜெட்டை பத்தின கவலையும் இல்லாம ஆர்பிஐ ரூல்ஸையும் படிக்காம விவசாயிகளை ஏமாத்தி அவங்க ஓட்டுக்களை வந்துட்டு அபகரிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக விவசாய கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை வந்து கொடுத்தாங்க. அது இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பழிய தூக்கி ஆர்பிஐ மேலே திமுக மேலே போட்டுட்டு இருக்குது தாவேக அரசு. இந்த லட்சணத்துல இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை வந்துட்டு குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்றாங்க. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், குஜராத்ல விடியல் பயணம் இருக்கா, காலை உணவு திட்டம் இருக்கா, புதுமை பெண் திட்டம் இருக்கா, நான் முதல்வன் திட்டம் இருக்குதா, வாங்கின கடன் முழுக்க மக்கள் நலத்திட்டங்களுக்கு தான் போயிருக்குன்னு நீங்களே டெல்லியில ஒப்பிட்டு பேசிட்டு இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் விஜய். மக்களே, உங்ககிட்டதான் ஒரு கேள்வி. தாவேக அரசு வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கை ஆகட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மரபை மீறி விஜய் அவர்கள் செய்த செயல்களாகட்டும், இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா என்ன என்பது குறித்து மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர்கள்.